ஒரு ரேங்கிங் டாஸ்க் நடந்துச்சு. டெவில்ஸ்க்கு ஏஞ்சல்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரேங்க் போட்டாங்க. அதோட ரேங்கிங் என்னென்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெவில் வேறு யாருமே கிடையாது, நம்ம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மஞ்சரி தான். செகண்ட் டெவில் வந்து ஜாக்லின், தேர்ட் வந்து முத்துக்குமரன். நான் வந்து செகண்டே முத்துக்குமரனுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் என்னென்னா இவங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட்ஸ் சூஸ் பண்ணும்போது லாஸ்ட்டாக மஞ்சரி வருவாங்க, பிடிக்காதவங்கன்னு வரும்போது ஃபஸ்ட்டாக மஞ்சரி வந்துடுவாங்க. மஞ்சரிங்கிறது நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். செகண்ட் பிளேஸில் ஜாக்லின், தேர்ட் பிளேஸில் முத்து, ஃபோர்த் பிளேஸில் தீபக். போன வாரம் தான் அவர் சூப்பராக கேப்டன்ஷிப் பண்ணார், ஆஹா ஓஹோன்னு அவர் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு ஃபோர்த் டெவல் ஆகிட்டார். இதில் என்ன ஒர்ஸ்ட் பார்ட்னா, தீபக் வந்து சௌந்தர்யா விட ஜாஸ்தி டெவலாக இருக்கார். 5th பிளேஸில் தான் சௌந்தர்யா இருக்காங்க. 6th பிளேஸில் சாச்சனா, 7th பிளேஸில் அருண் வந்து கிச்சன் இன்சார்ஜ் ஆகி அவங்க எல்லாரும் கூட ரொம்ப க்ளோஸ் ஆனதுனால அருண் இப்போ லாஸ்ட்டில் வந்துட்டார். அதுக்கடுத்து 8th பிளேஸில் தர்ஷிகா. இது ஓகே, ஜஸ்டிஃபைடு தான். ஏன்னா தர்ஷிகா வந்து அதிகமாக எந்த சண்டைக்கும் போகிறதில்ல, அவங்க பேசாமல் அவங்க வேலை உண்டு அப்படி தான் இருக்கிறாங்க. 9th பிளேஸில் ராணவ். இது வந்து உண்மையிலே ஜஸ்டிஃபைட் தான். இதை தான் நான் இன்றைக்கி மார்னிங் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். பட் நான் என்ன நினச்சேன், ஃபேவரட்ஸாக சூஸ் பண்ணி அதில் லீஸ்ட்டாக ராணவை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினச்சேன். பட் டெவில்ஸில் தான் ராணவை வந்து லாஸ்ட்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் ஓகே, தட் இஸ் ஜஸ்டிஃபைட். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மஞ்சரி ஆஸ் யூஷுவல். ஸோ இனி நாளைக்கு தான் அந்த டெவில்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் இருக்குது, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ் டாஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஏஞ்சல்ஸை எப்படியாச்சும் அவங்க ஷெல்லை விட்டு வெளியே கொண்டு வர வைக்கணும். அதுக்கு இந்த டெவில்ஸ் என்ன வேணால் பண்ணலாம். இதுதான் சரி. இந்த முடிஞ்சு யாராவது ரெட் கார்டு வாங்க போகிறாங்களா, இல்லை ஏதாவது அடிதடி சண்டையில் போகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.